வணக்கம், இது உங்கள் மேத் மேஜிக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.1 பார்க்குறோம். சேர்ப்பு அணி காண்க. சேர்ப்பு அணி ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் அப்படின்னா, சேர்ப்பு அணி அப்படின்னா ஒரு அணி ஃபர்ஸ்ட் நமக்கு அது சதுர அணியா இருக்கணும். சதுர அணினா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும்தான் நம்மளால அட்ஜாயிண்ட்டும் சேர்ப்பு அணின்றதை கண்டுபிடிக்க முடியும். அது என்ன ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் காலமும் நம்பர் ஆஃப் ரோவும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ, அப்போ 2 ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ தான் எழுதணும். 2 கிராஸ் எத்தனை காலம் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 காலம். அப்போ இது ஒரு 2 கிராஸ் 2. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா அதுக்கு அட்ஜாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டயகனல் இருக்குங்க இல்லையா, -3 2, இதோட பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இடம் மாத்தி எழுதிக்கோங்க நம்பரை. இங்க 2, இங்க -3. இந்த டயகனல் என்ன பண்றீங்கன்னா 4 6 இருக்கு இல்லைங்களா, இங்க பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்திக்கோங்க, மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்திக்கோங்க. அதோட சைனை மட்டும், சிம்பிளை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும். அங்க இருக்கிற நம்பரை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ இது பிளஸ்ல இருக்கு மைனஸ், அப்ப இதுவும் மைனஸ். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி.